ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறீங்க. அண்ட் இது நம்மளோட ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் அ vlog, ஓகேவா? அண்ட் இதில் என்னென்ன எக்ஸைட்டிங்காக பார்க்க போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரொபாட்டை பார்க்க போறீங்க. ஒரு ரொபாட். அண்ட் அந்த ரொபாட்டோட விலை என்னன்னு சொன்னால் உண்மையிலே தலை சுற்றி போயிடும். 18 crores, 18 கோடி ரூபாய் வர்த்தான ஒரு ரொபாட்டை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த ரொபாட்டை வந்து எங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. இந்த ரொபாட் வந்து சர்ஜரி பண்ணுது. டைரக்டா திஸ் ரொபாட் இஸ் டூயிங் சர்ஜரி, ஆபரேஷன் பண்ணுது மக்கள் மேல. ஸோ அந்த ரொபாட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்றேன். நான் வந்து ப்ராப்பரா இந்த டாக்டர் மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டு சும்மா ஒரு ஃபீலுக்காக போட்டு ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் இந்த ரொபாட்டை நானே என் கைப்பட லைட்டா ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோவா இருக்கட்டும் ஒரு ரேபன் கிளாஸஸா இருக்கட்டும், இந்த டெக் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு டெக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கிரேட் ரொபாட், ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரொபாட் வந்து என் கையில கிடைக்கும். அது கூட கொஞ்சம் விளையாட முடியுங்கிறது அது வந்து இன்னைக்கு வீடியோல பாசிபிள் ஆகி இருக்குது. தேங்க்ஸ் டு டாக்டர் பிரபு அண்ட் சண்முகா ஹாஸ்பிட்டல். இது ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு தான் கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு. பட் எனக்கு வந்து இதுல ஒரு ரொபாட் இன்வால்வ் ஆயிருக்குது, இதுல வந்து ஒரு ஆபரேஷன் இன்வால்வ் ஆகி இருக்குது. இதுல வந்து எனக்கு வந்து ஒரு ரொபாட் ஏன் முதல்ல வந்து ஆபரேஷன் பண்ணணுங்கிறதே கேள்வியா இருக்கு. எனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் கொஞ்சம் அவேயான ஒரு பர்சன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ரொபாட் வந்து ஆபரேஷன் பண்ணுதுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அதை போய் நம்ம தொட்டு பார்க்க முடியும், நம்மளும் அந்த ரொபாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இது எல்லாமே சேலத்துல இருக்குது. நம்ம ஜென்ரலா ரொபாட் அப்படிலாம் பேசணும்னா உடனே முதல்ல வந்து நம்ம யூஎஸ் யோசிப்போம். அதை விட்டா டெல்லி இல்லைன்னா மும்பை இல்ல சென்னை, அதை தாண்டி நம்ம போக மாட்டோம் கரெக்டா. பட் சேலம்ல 18 crores ஒரு ரொபாட்டை வந்து வச்சு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆபரேஷன் பண்ணா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியல். ரொபாட்ஸ் வந்து நிறைய பிளட் லாஸ் எல்லாம் கம்மியாகுது, சீக்கிரமா ஹீல் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய டாக்டர் சொன்னாங்க. எனக்கு அது வந்து பெருசா மெடிக்கல் பத்தி தெரியாது. பட் எனக்கு இந்த மேட்டர் ஒரு ரொபாட்டை ஆக்சஸ் பண்ணுங்கிறது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி சென்னையில இருந்து கிளம்பி சேலம் போய் முதல்ல வந்து அங்க வெண்ணான்குடி முனீஸ்வரன் சுவாமி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, பட் முனியப்ப சாமி அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே சேலத்துக்குள்ள என்டர் ஆகி சண்முகா ஹாஸ்பிட்டல் அங்கே போய் மேலே வந்து அந்த ஆப்ரேஷன் ரூம்ல வந்து வச்சிருந்தாங்க, ஓகேவா? இந்த ரொபாட்டை. அந்த ரொபாட் வந்து மொத்தமாக யூஎஸ்லேருந்து வந்திருக்குது. அது இந்தியாவில் அந்த ரொபாட் வந்து மேனுஃபேக்சர் கிடையாது, யூஎஸ் மேனுஃபேக்சர். ஒரு கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஓகேவா? நான் உங்ககிட்ட வந்து டாக்டர் பிரபுவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ டாக்டர் பிரபு தான் வந்து இப்போ இதை மொத்தமாக வந்து ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ பப்ளிக் கம்பெனி. எனக்கு அதுவுமே கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் இருக்கிறது இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. டாக்டர் வந்து ரஞ்சிஷ் ஸ்கூல். எஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்துட்டோம். அண்ட் திஸ் இஸ் த ரொபாட். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் இட், எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டாக்டர் பிரபு உங்ககிட்ட டைரக்டா பேசி தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் மதன் ஜோதி டு சண்முகா ஹாஸ்பிட்டல் சேலம். நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணக்கூடிய டாக்டர் பிரபு வந்து ஒரு எம்ஜி ஸ்குவாட், ஓகேவா? ஸோ அங்கே போய் அவருக்கு வந்து சிம்பிள்லாம் வைக்க சொல்லி தந்துட்டு அதே மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸையும் நான் இன்னைக்கு வந்து தூக்கிட்டேன். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறோம், ஒரு டாக்டர் ஃபீல் நமக்கு கண்டிப்பாக படிச்சு மார்க் வாங்கி அங்கே போக முடியாது. ஸோ ஒரு ஃபீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கிரேஷியஸ் இனஃப். அவரு எனக்கு கடன் கொடுத்தாரு, அதை மாட்டிட்டு உள்ள போயாச்சு. உள்ளுக்குள்ள போனா அந்த உண்மையிலே சொல்றேங்க ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்குங்க. ஒரு ரொபாட் வந்து மொத்த ஆப்ரேஷன் தியேட்டரோட சைஸ்க்கு இருக்குது. ஸோ அங்கேருந்தே எக்ஸைட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டர் கிட்ட பேசினப்ப நான் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஆப்ரேஷன் தியேட்டருங்கிறதே நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் மெடிக்கல் நாலேஜ், அதனாலே சொல்லிட்டு இது எந்த தயக்கமும் இல்லை. நான் பக்கா இன்ஜினியரிங் சைடு ஸ்டூடெண்ட். எனிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருங்கிறதே அவர் எனக்கு சொன்ன அந்த விஷயத்துலேருந்தே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேவா, ஒரு 100-200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் நடக்காது. அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மனிதர்களை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள இதை எடுக்கிறாங்க, இதை வைக்கிறாங்கிறதுலாம் அவ்வளோ ஆச்சரியமா பார்த்தாங்களாம். ஸோ ஒரு டாக்டர் வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி. ஸோ இந்த வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அப்ப அனஸ்தீஷியாலாம் கிடையாது, வலியோட ஒவ்வொருத்தையும் வயிற்றுல அப்படியே படுத்து கிடக்கணும். அப்ப 4-5 பேர் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி அங்க வந்து நடுவில் வச்சு நடத்துவாங்களாம். அதை வந்து லைட் எல்லாம் போட்டு அந்த டாக்டர் வந்து ஒரு மெஜிஷியன் எப்படி வந்து கெத்தா உள்ள வந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க வந்து பண்றப்போ அதை மொத்தமா எல்லாரும் சுத்தி உட்காந்து பார்ப்பாங்களாம். அது தியேட்டர். இது தியேட்டர்ல நடந்திருக்குது. அது ஆபரேஷன் நடக்கிற தியேட்டர். அதனாலதான் அது ஆபரேஷன் தியேட்டர். அதனாலதான் வந்து நம்ம தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டர்னே ஆபரேஷன் பண்ற இடத்துக்கு ஆபரேஷன் தியேட்டர்னு பேர் வைக்கிறோம். எனக்கு இவர் இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சதுல இருந்தே அவர் சொல்றது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுறப்போ ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் பாயிண்ட், என்ன இது வந்தியாது போனியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆபரேஷன்
ஆப்ரேஷன் தியேட்டருங்க பேரே ஏன் வந்துச்சுன்னு தெரியலன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷனை பத்தி என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதையும் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஆப்ரேஷன் வந்து அந்த காலகட்டத்தில் நான் தான் சொன்ன அந்த 100-200 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இருந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு பீரியட்ல வந்து டெக்னாலஜி வர சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக அதுவும் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்திருக்குது. லாஸ்டா வந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபியா. அந்த லாப்ரோஸ்கோபினா என்னன்னா, மொத்தமா வயித்தை கிழிச்சு உள்ளுக்குள்ள வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு பதிலா ஒரு 3-4 ஹோல் மட்டும் போட்டுட்டு இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டூல்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ள விட்டுருவாங்களா. அது வந்து உள்ளுக்குள்ள எதை கட் பண்ணுமோ எதை வைக்கணுங்கிறது வந்து இந்த டூல்ஸ் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா போதும். மொத்தமா கட் பண்றதுக்கு பதிலா 2 ஹோல் போட்டு உள்ளுக்குள்ள விட்டுருவாங்க, 3ஆவதா ஒரு ஹோல் போட்டு கேமரா உள்ள விட்டுருவாங்க. சோ கேமரா மூலியமா நம்ம பார்த்துட்டு என்ன மூவ் பண்றோம் என்ன பண்றோம், சோ தட் மொத்தமா நம்ம வந்து வயித்தை கிழிச்சோ இல்ல வாட் எவர் இட் இஸ் நம்ம அப்பர் பாடி நம்ம எதையோ ஒன்று கிழிச்சு நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ண தேவையில்லை. ஹோல்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா சீக்கிரமா ஹீல் ஆயிடுவோம். ஏன்னா சின்ன ஹோல் தான் இருக்கும், சீக்கிரமா ஹீல் ஆயிடலாம். அந்த ஸ்கின்னோட ஹீலிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். உள்ளுக்குள்ள உடம்புல வந்து எவ்வளவு தூரம் அதெல்லாம் போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. மினிமல் இன்வேஷன் கொஞ்சமா தான் நம்ம ஓட்ட போடுறோம். அதனால லாப்ரோஸ்கோபி தான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா யூஎஸ்ல வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து அதை விட அதிகமா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு லாப்ரோஸ்கோபினாலும் மனிதர்கள் வந்து கையை மூவ் பண்றப்ப டாக்டரா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா ஷேக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம உடம்ப வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்பலாம் இல்ல, பட் லைட்டா முன்ன பின்ன போக வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஆனா ஹீல் ஆகணும்ல. சோ இதெல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப ப்ரிசைஸா அப்புறம் கேமராலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் போயிட்டுலாம் வர்றதுக்கெல்லாம் வந்து ஏத்த மாதிரி ரோபோட்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த டாவின்சி சை அப்படிங்கிற ஒரு ரோபோட் இருக்குது. இதுல மல்டிபிள் ஜெனரேஷன்ஸ் இருக்குது. இங்க வந்து ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் ஜெனரேஷனா வச்சிருக்காங்க. சோ இந்த டாவின்சி சைங்கிற ரோபோட் என்ன பண்ணும்னா, நம்ம கையில வந்து நீங்க சும்மா 2 கம்பியை வந்து நீங்க பிடிச்சு பாருங்களேன், லைட்டா கை நடுங்கும்ல, அந்த நடுக்கோல இல்லாம ஒரு ரோபோட்னா ஒரு மெஷின்னா அப்படியே நிற்கும் கரெக்டா, முன்ன பின்னெல்லாம் போகாது, ஷேக் ஆகாது. ஸோ இந்த ரோபோட் வந்து அதை தான் பண்ணுது. இந்த ஹியூமன் எரரை வந்து மினிமைஸ் பண்ண பார்க்குது அண்ட் ப்ராப்பரா உள்ளுக்குள்ள வந்து ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இதுவே பண்ணி முடிச்சிருது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்ட இன்னொரு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷின்ல உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கையை மேல கீழே ஆப்ரேட் பண்ணி பாக்குறாங்க. இங்க வந்து அவங்க அதுதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா, அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம எப்படி கையை இங்க மூவ் பண்றோமா, அங்க இருக்கிற ஸ்டீரிங்கை மூவ் பண்ணா எப்படி டயர் மாறுது, அது மாதிரி இங்க நம்ம வந்து மூவ் பண்றது வந்து உள்ளுக்குள்ள ரோபோட் வந்து ஆபரேஷன் பண்ணுது. ஆனா அது பண்றது ஒரு மனுஷங்க தான், ஆனா ரோபோட் தான் வந்து ஆக்சுவலா அங்க பண்ணுது, அதை கைட் பண்றது. ஓகேவா, மனிதர்கள் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு பெரிய சர்ஜன் ஒரு டாக்டர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல டாக்டர் பிரபு அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அங்க ரோபோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஒரு ஊர்ல வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் எனக்கு வந்து இது கேட்க எக்ஸைட்டிங்கா இருக்குது. ஓகேவா, எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா ஓகே, ஒரு மனுஷனை நம்புறத விட நான் கம்ப்யூட்டர் அதிகமா நம்புவேன். ஏன்னா அது வந்து எரர் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. ரொம்ப சிம்பிளான விஷயம் அதுதான். கரெக்டா, நம்ம வந்து இப்போ நான் ஒரு வீடியோல இப்போ பேசுறேன்னா இதுல வந்து கண்டிப்பா எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க வந்து ஒரு ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா என்னை விட அது கண்டிப்பா எரர் கம்மியா தான் மேக் பண்ணும். என்னை விட அது கம்மியா தான் மேக் பண்ணும். அது பண்ணாதுன்னு சொல்லல, பட் என்னை விட கம்மியா தான் மேக் பண்ணும். கரெக்டா, டெக்னாலஜி என்னைக்குமே அந்த எரரை கம்மியாக்கிட்டே போகும். நம்ம கணக்கு போட்டுறதுக்கு கால்குலேட்டர் ஒருத்தர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. ஓகேவா, அந்த பில்லிங் கவுண்டர்ல இருப்பார். ஆனா அவர் கால்குலேட்டர்ல செக் பண்ணுவார். ஏன்னா நம்ம பண்ற மிஸ்டேக் அது பண்ணாது. கரெக்டா, சோ அந்த எரர் வந்து கம்மியாதுங்கிறப்ப நான் வந்து அதை உடனே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மெஷின் 18 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. 18 crores. இது ஒரு பிசினஸ் எண்ட் ஆஃப் த டே. இது எல்லாத்தையும் அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. நான் உள்ள என்ட்ரானதுல இருந்து உள்ளுக்குள்ள போய் பாக்குறேன்ல, எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும் வர ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, எல்லா தரப்பு மக்களும் இருந்தாங்க. சோ நான் அதுவுமே கேட்டேன், எப்படி டாக்டர் எல்லாரும் முதல்ல இது என்ன, இது காஸ்ட்லியா இல்லையா அப்படின்லாம் கேட்கிறப்போ கம்பேர் டு லாப்ரோஸ்கோபி கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனா வந்து இந்த சென்னை அப்புறம் பெங்களூர் இங்கெல்லாம் பண்றதை விட, கோயம்புத்தூர்ல இருக்கிறத விட நாங்க வந்து பாதிக்கு பாதி வேலை பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஈத்தோஸ் அப்படி. நாங்க ரொம்ப நாளா சேலம்ல இருக்கோம், சேலத்துக்கு நாங்க பண்ணோம் நினைக்கிறோம், நாங்க கொஞ்சம் கம்மியா தான் பண்ணுவோம். அண்ட் இங்க இருக்கிற பீப்புளோட ஸ்பெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க சார்ஜும் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒன்று கிளாரிஃபை பண்ணாங்க. எனக்கான ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஜென்யூனா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்கிறப்ப காசை வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த ஸ்கீம் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பில் பே பண்றப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் எது இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து எஜுகேட் பண்றாங்க. இதுதான் ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளவு வருஷமா 40+ இயர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறது நார்மல் கிடையாது. அப்பல்லோ பெரிய பெரிய செயின் இருக்குல்ல, ஃபோர்டிஸ் அதெல்லாம் இருந்துருவாங்க. பட் ஒரு டாக்டர் அண்ட் அவங்க உருவாக்குன ஒரு ஹாஸ்பிட்டல் இத்தனை வருஷமா இருக்குங்கிறது இட்ஸ் ரேர் திங். கரெக்டா, அதான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து நாங்க இந்த கவர்மெண்டோட நிறைய டைப்ஸ் வச்சிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேருங்கிறது ஒரு மேஜரான விஷயம். அதெல்லாம் தாண்டி நான் மறுபடியும் கேட்டது, ஒரு ரோபோட் ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொன்னா சேலத்தில் இருக்கிற மக்கள் அக்செப்ட் பண்றாங்களா? ஏன்னா அதுவும் ஒரு டவுட்ல அடாப்ஷன் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்குது சேலம்லாம் கேட்கிறப்ப அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அது நல்லது, ஏன் வந்து இந்த லைட்டா ஷேக் இருக்கிறது வந்து மேபி ஹீலிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இது மெயினா இது எங்க
ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்கவரி. ஒரு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நாளுக்கு அந்த வலி இருக்குது, எவ்வளவு நாள் அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்கிறது வந்து நார்மலா ஒரு மனிதன் டைரக்டா பண்றதை விட ஒரு ரோபோட் பண்றப்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஏன்னா டேமேஜ் கம்மியா இருக்குது, இந்த இதர டேமேஜ்கள் அதனால வரக்கூடிய சுத்தி இருக்கிற டேமேஜ்கள்லாம் வந்து கம்மியா இருக்கிறதுனால ரோபோட்டை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் இதுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ இந்த இப்போ நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதோட ஒரு முக்கியமான கோல்மே டாக்டருக்கு, ஏன்னா அவங்க சொல்லி தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ரோபோட்டை வந்து மொத்தமாவே ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா எப்பவுமே டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும், மக்கள் வந்து என்னைக்குமே புதுசா லேட்டஸ்டா வரக்கூடிய சயின்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஏத்துக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோலாவும் வச்சிருந்தாங்க. அது போக வந்து சண்முகா ஹாஸ்பிட்டல் இதை பண்றாங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதையும் அவங்க ஒரு கோலா வச்சிருந்தாங்க. எனிவே கமிங் பேக் டு டாபிக், இந்த இடத்துல வந்து இந்த ஆபரேஷன் பண்ணுங்க கரெக்டா நம்மளுக்கு பேசிக்கா புரிஞ்சிருச்சு. இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் கம்மியாக்குறதுக்கு தான் என் கையில இந்த இதை கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம்னு சொன்னப்போ பேசிக்கா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லாப்ல வந்து ஒரு 3-4 ஜெல்லி பால்லாம் இருக்குல்ல, மேல வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங் முடி மேல இருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இன்னொரு இதுல மாட்டணும். இதுதான் டாஸ்க். ஓகேவா? முதல்ல வந்து மேனுவலா பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா நான் வந்து பண்ணவே மாட்டேன். நம்மளுக்கு சும்மாவே எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பயம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்னை போய் விட்டுக்கிட்டு இப்படின்னா சும்மாவே வந்து மேனுவல் எரர் இருக்கும். நாலாம் பண்றதுக்கு இப்படி ஆக்கி விட்டுருவேன். அதனால வந்து அது நம்மளுக்கு செட் ஆகல. பட் அதுக்கப்புறம் இந்த கன்சோலுக்குள்ள போய் உட்காந்து பாக்குறது எனக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோ போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன். அந்த இந்த விஆர் ஹெட்செட் போடுறோம்ல, மெட்டால ஆக்யூலஸோ வாட் எவர் இட் இஸ், விஆர் ஹெட்செட் போட்ட மாதிரி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டோ கேம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இப்படி எடுத்து இப்படி மாட்டி இப்போலாம் வந்து இந்த ஈவி கார்லாம் வருதுல்ல, ஈவி பைக், அதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு கேமிஃபை பண்றாங்கல்ல, அது வந்து இதா இல்ல, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கோ அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி ஜாலியா இருக்குது பண்றது, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அது ஜாலி மேட்டர் கிடையாது, ரொம்ப சீரியஸான மேட்டர். அதான் டாக்டர்ஸ் பண்றாங்க, நம்ம அதுக்குள்ளலாம் போறது கிடையாது, போக முடியாது. பட் அது நல்லா இருந்துச்சு. அந்த வந்து ஈஸியா அப்படி எடுக்கிறது, இப்படி வைக்கிறது, அப்புறம் வந்து ஜூம் பண்ணி ஒரு இடத்த பாக்குறது. அவங்க அதான் சொன்னாங்க, ஒரு மனிதன் வந்து கையை திருப்புறதை விட அதிகமா ஒரு ரோபோட் வந்து கையை திருப்பும். இப்படி கூட நம்ம இதுக்கு மேல பின்னாடி போக முடியாது அந்த கையை வச்சுக்கிட்டு. ஆனா ரோபோட் வந்து இந்த எண்டு வரைக்கும் போகும், நம்ம இப்படி போக முடியாது. ரோபோட் இந்த சைடு இப்படி சுத்தும் ஃபுல்லா. சோ டிகிரியா அது எவ்வளவு திருப்பும் இப்படி வருங்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த ரோபோட் வந்து நம்மளோட அதிகமா பண்ணும். அண்ட் கேமரா இருக்குது, ரொம்ப ஜூம் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க முடியுங்கிறப்போ வந்து லாப்ரோஸ்கோப்பியை விட ஆபரேஷன் ரெகுலரா பண்றதை விட லாப்ரோஸ்கோப்பி பெட்டர். லாப்ரோஸ்கோப்பியை விட இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஒன்னு சீக்கிரமா ஹீல் ஆவாங்கிறதா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் லாஸ் இருக்காதான். சோ லாப்ரோஸ்கோப்பியில வந்து இருக்கக்கூடிய பிளட் லாஸை விட இதுல கம்மியா இருக்குமா, ரொம்ப கம்மியா. நம்ம வந்து இந்த மூணையும் கம்பேர் பண்ணணும், மேனுவலா பண்ணக்கூடிய ஆபரேஷனையும் லாப்ரோஸ்கோப்பியும் அதுக்கப்புறம் ரோபோட்டும் வைக்கிறப்போ ரோபோட் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான பிளட் லாஸ் இருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் பிரபு சொன்னாங்க. சோ எனக்கு வந்து இது ஆக்சுவலா வந்து இது ஒரு என்லைட்டனிங் செஷனாவும் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல ஆபரேஷனாலே எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு பயம், அதனால போவே மாட்டேன் அதுக்கிட்ட. பட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டப்போ ஹி வாஸ் ஸ்வீட். அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப எதுவும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் இதுதாங்க இந்த ரோபோட் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க மக்களுக்கு வந்து சீக்கிரமா ஹீல் பண்ணி. பேஷண்ட் யாராவது லாப்ரோஸ்கோபி அதை தாண்டி நான் ரோபோட் இது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கும், அண்ட் அதே மாதிரி வந்து பிளட் லாஸ் கம்மியா இருக்கும், டேமேஜ் கம்மியா இருக்கும் உங்களுக்குள்ள, இது எல்லாத்தையும் பண்றதுக்கு இந்த ரோபோட்டிக் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நான் கேட்டேன். ஐ திங்க் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3-4 ரோபோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதுல வந்து இது ஒன்று சேலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர் 1 சிட்டிஸ்குள்ள தான் இருக்கும் இந்தியாவிலேயே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு இந்த டேட்டாலாம் தெரியாது, பட் கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோபோட் வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி ஆட்ட முடியுது. அதை நான் கேட்டேன், டாக்டர் நான் பாட்டுக்கு வந்து ஒரு யூடியூபர் உள்ளுக்குள்ள வந்து இதெல்லாம் சுத்தி பாக்குறேன், அப்புறம் யாராவது டாக்டர்ஸ் இருந்துகிட்டு டே நீ எப்படா இதுக்குள்ள இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி யாராவது டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இல்ல மதன், அது யாராவது பேஷண்ட் இருந்தா தான் அதெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இது அப்படிலாம் இல்லை, சும்மா நம்ம எம்டியா தானே பண்றோம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நன்றிகள், வேற யாராவது பார்த்து ட்ரிகர் ஆனீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து யாருமே இல்லாத இடத்துல சும்மா பண்ணி பார்த்த ஒரு விஷயம் தான். பட் ஓவரால் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் முந்தின நாள் வந்து ஸோ அதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் எக்ஸ்பர்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டயும் பேசினா அவங்க சொன்னாங்க இதுக்கு யூஸ் பண்ற நாப், இதுக்கு யூஸ் பண்றது எல்லாமே வந்து அந்த யூஎஸ் கம்பெனி வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆப் எல்லாம் வச்சிருக்காங்க, எத்தனை ஆபரேஷன் நடக்குது, இத்தனை ஆபரேஷன் நடந்துச்சுன்னா இந்த நாபை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது, இத்தனை ஆபரேஷனுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே புதுசா யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ அப்படி இருக்கிறப்போ எரர் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஸோ மிஸ்டேக் நடக்கிறதுக்கான சான்சஸை கம்மியாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் ஓவரால் இதுதான் இந்த டாவின்சி ஜி ரொபாட்டிக் சர்ஜரி இப்போ சேலம்ல சண்முகா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இது எல்லாத்தையும் சொன்னாலும் இதெல்லாம் இன்டகிரேஷன் பேசியாச்சு. பட் எனக்கு ரொம்ப பர்சனலா ஹாப்பியா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ திங்க் மோர் ஹாஸ்பிட்டல் ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் திஸ். நான் மனசார சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது மக்களுக்கு வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் எஸ்பெஷலி வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்களே போய் ஒரு இடத்துலயும் போய் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட நமக்கு நிறைய தெரியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்
கவர்மெண்ட்ங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு விஏஓ இருப்பாங்க, யாராவது ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, மினிஸ்டர் இருப்பாங்க, சம்திங் ஒரு நெட்வொர்க் இருக்கும். கண்டிப்பா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஒரு நெட்வொர்க் இருக்கும். இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சாலும் சூப்பர், பட் இந்த மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வந்து பீப்புளுக்கு போறது கிடையாது. இன்ஃபேக்ட் பீப்புளுக்கு தெரியறதே கிடையாது, அவேர்னஸே கிடையாது. பட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸும் நாங்க அவைல் பண்ணி தரோம், நீங்க இங்க வாங்கன்னு சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு எனிவே ஹாஸ்பிட்டல் பிசினஸும் ரன் ஆகும். அட் த சேம் டைம் மக்களுக்கு அந்த ஃபுல் பேரிங் வராம அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். அதுக்கு வந்து நான் உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்து இது மனசார நான் அப்ரிஷியேட் பண்றேன். அண்ட் ஐ ஜென்யூன்லி விஷ் மோர் ஹாஸ்பிட்டல்ஸ் டு திஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எது இருக்குங்கிறத நீங்களே வாலண்டியரா போய் பார்த்து அதை வந்து மக்கள் கிட்ட போய் உங்களோட பேஷன்ஸ் கிட்ட போய் நீங்க சேர்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செலவு வந்து இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். அது எந்த ஹாஸ்பிட்டல் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் அவைல் பண்ணி மக்கள் கிட்ட கடைசியில் மணியை பில்ல கொடுக்குறீங்களோ அது வந்து நல்லது. அது வந்து மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அது ரெண்டு சைடுமே வின் வின். பட் அது வந்து இருக்குது, அதை யூஸ் பண்றதுக்கு பீப்புளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்ப் பண்ணும், நாட் ஜஸ்ட் இந்த ஏஜென்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணும். அது இவங்க பண்றோம்னு சொன்னாங்க, தட்ஸ் குட். பட் ஓவரால் இதுதாங்க என்னோட மொத்த சேலம் விசிட் அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. முடிகிறப்ப கடைசியில் போய் தட்டுவடை சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை தட்டுவடை சேலத்துல சாப்பிடணும்னு. அது உண்மையிலே சொல்றேன், எங்க தட்டுவடை சாப்பிட்டாலும் சேலத்துல சாப்பிட்றப்போ அந்த அந்த அவங்க போடுற அவ்வளோ காய் முட்டை எல்லாமே வந்து அவ்வளோ இருக்குது. ஓகேவா, குவான்டிட்டியா இவ்வளோ கொடுத்துட்றாங்க. அது ஒன்று சாப்பிட்டா ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அதுவும். அண்ட் சேலம் மக்கள் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் நிறைய எம்ஜி ஸ்குவாட் சேலம்லயும் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வெரி பிக் தேங்க்ஸ். அங்கே பார்த்தப்ப நிறைய பேர் வந்து பேசுனீங்க. எனக்கு நேரில் வந்து நான் கொஞ்சம் கோளாறு, நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பேன், எனக்கு உடனே பேச முடியாது. அதனால இங்கே கேமரா முன்னாடினா நான் என்னன்னாலும் ஜாலியாக பேசுவேன், ஃப்ரீயாக பேசுவேன். நான் இங்கே இருந்தே எல்லாருக்கும் தேங்க்யூ ஸ்குவாட் சொல்லிடுறேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் மதன் கௌரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேலம் இருக்காங்களோ ஆர் ஈவன் இந்த இடத்துல கோயம்புத்தூர்லேருந்து இந்த சைட் சென்னை வரைக்கும் நடுவில் வேறு யார்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லைங்கிறத வந்து நான் அட்லீஸ்ட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சர்க்கிளில் யாருக்காவது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணி ஒரு டைம் பேசி பாருங்க, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பேசி தான் பார்க்குறதுல என்ன இருக்குது. அகெயின் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனால் மட்டுமே எதுவுமே மெடிக்கலில் பண்ணுங்க. யாரும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு யாரும் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அதுவும் தேவை இருந்தால் தான், சும்மா போய் தேவை இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஐ see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.